ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி, தம்பி ஒரு நிமிஷம் தம்பி. முக்கியமான விஷயம் பேசிட்டு தம்பி. கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி. ஜிகர் தண்டா. சீசர் மை பாய். ஒரு நாள் நைட் போன், தலைவா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்க இருப்ப, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் படுக்க போறா. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு. அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான். வள்ளுவன் ஏகப்பட்ட குறள் எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன்னா வள்ளுவன். இந்த குறளை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது. வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான். இந்த குறள்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா, நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம், அதுக்காகவே நீ படிச்சுட்டு போன. தேங்க்யூ so much. உங்க அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர், மீடியா நண்பர்கள், நான் வளர்த்த குழந்தைகள், என்னை வளர்த்த என் தாய், மேடையில் சூர்யா சார், ஷெஃப் வினோத், நிஷா, இதுக்கெல்லாம் மேல என் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நாள், இந்த மாற்றம்ன்றது பெரிய மாற்றம் எனக்குள்ள உருவாச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒவ்வொரு படம் முடிச்ச உடனே எல்லா கோவிலுக்கும் போறது வழக்கம். கோவில் போயிட்டு வந்த உடனே ஒரு நாள் ஒரு கனவு. அந்த கனவு ஒரு மேஜிக். அந்த கனவு பார்த்தீங்கன்னா, மறுநாள் நான் எழுந்துக்கிறேன், என்னை கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு, ஏதோ சந்தோஷமா இருக்கு. பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. இந்த டைம்ல அதை சொல்ல விரும்பல. கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்றேன். அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம். இது நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இதை சாதிக்க போறேன், மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதை விட செயல்ல காமிக்க விரும்புகிறேன். எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும். இன்று முதல் மாற்றம் ஆரம்பம். ஷெஃப் வினோத் எழுந்திருக்க, வாங்க. மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டார். இல்லை, தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம், கிராமம்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார், அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னார். டாக்டர் ஷெஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு. இது இப்போ சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி சொல்லணும்னா, கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது. ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நிஷா, இது பார்த்தோன்னே மாஸ்டர் நிறைய பேர் இணையறாங்க மாஸ்டர், நானும் இணைஞ்சுக்கணும் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் சொன்னது, உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிஷா, உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன். அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய நண்பர்,
கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி. ஜிகிர் தண்டா. சீசர் மை பாய். ஒரு நாள் நைட் போன், தலைவா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்க இருப்ப, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே படுக்க போறாதா, இல்ல பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்க தலைவா எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க அப்படின்னா. தலைவா பார்த்தேன் தலைவா, அது என்ன தலைவா பண்றீங்க நீங்க, எங்க பார்த்தாலும் மாற்றம் 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 சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது, மற்ற உங்க குழந்தைங்களை படிக்க, இத்தனை குழந்தைங்களை நீங்க படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு 1/2 hour பேசினார் என்கிட்ட. பேசிட்டு, பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. நானும் மாற்றத்துல இணையிறேன் பிரதர் அப்படின்னாரு. வாங்க சார், கண்டிப்பா வாங்க சார். இதுல என்ன சார் பெரிய, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பேசுவாருன்னு நினைக்கவே இல்லை. நான் நினைச்சது ஏதோ கூத்து போடுறது பேச போறாரு, நான் இங்க ஷூட்டிங் போனேன் அங்க ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்தது தினமும் பேசிப்போம். மாற்றத்தில் இணைய போறீங்களா சார், தேங்க்யூ சார் அப்படின்னு. ஸோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு. ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன், நீங்கள் எப்போ வேணா கூப்பிடுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார், ஆனால் நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார். எந்த குப்பத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார். நம்ம தூரம் வந்து பார்க்கறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில. இந்த வெயில் காலத்தில் தகர வீட்டிலலாம் வாழறாங்க சார் அப்படின்னா. எஸ், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்ன்னு சொன்னார் அவர். சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை, இது இந்த மாற்றத்துலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு. இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன். எஸ் டி சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லிக் கொடுப்பாங்க, உட்காந்து சொல்கிறா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கற்றுக்கோ, இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பருத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்துவிடும், உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்துவிடும், செய்த தர்மம் தலை காக்கும். ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என் பிள்ளைய நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஊர்ல இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆமா, இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்களான்னு. நான் கலர்ல எம்ஜிஆரையோ இல்லையோ, ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில்ல எம்ஜிஆர்ல ஒரு துளிய வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்றாங்க. நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய தம்பியுடைய குட்டி, அவங்க ஒய்ஃபு, வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க. சீக்கிரம்ண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை, சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம். மாற்றம் இன்று முதல் ஆரம்பம். யார் வேணா வந்து சேருங்க, மாற்றத்தை உருவாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் மாஸ்டரனுடைய தம்பிகள், தங்கச்சிகள், குடும்பங்கள்,
இது எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அம்மா அம்மா அந்த அதுக்கு இறைவன் சார்ந்த இருக்க அம்மாவும் இறைவனையும் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த வணக்கத்தையும் நல்ல சந்தோஷமான ஒரு உணர்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பா என்ன அப்படின்னா, ஒரு நாள் நேற்று நைட்டு 4:30 தான் ஷூட்டிங் முடிஞ்சது. அதோட நான் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் ரெடி ஆயிட்டு மாஸ்டர் ஜிட்ட என்னன்னா, ஒரு இப்போ அவருக்கு இருக்க வசதிக்கும் அவருக்கு இருக்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், ஒரு தாயோட அரவணைப்புல ஒரு தாயோட வளர்ப்புல ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குபுக்கு ரயிலே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குரூப் டான்ஸராக இருந்து அங்கே இருந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய இதுகள், தாயினுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தாதான் எல்லாருடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும். அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமா இருந்துடணும் அப்படின்னு அப்படி இல்லாம மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்யற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா. உண்மையாவே மாஸ்டர்ஜி, ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஜி, ரியலி நான் சொல்றேன். ஏன்னா ஒரு உணர்வு வரும், சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. எத்தனை நாள் பண்ண முடியும் உன்னால? அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தா மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும். பாருங்க, இவர் சொல்லிட்டு இப்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். 20-25 வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாம நான் கேட்டிருக்கேன், என்ன மாஸ்டர்ஜி, அதாவது ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது, தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்துல கேர் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாம பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா, அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா. நான் வியந்து பார்த்துருக்கேங்க. சில வார்த்தைகளை நான் சொன்னா கொஞ்சம் அதிகமா ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டருங்க சார். சீரியஸா சொல்றேன். உண்மையாவே நான்லாம் லேஸ்ல வந்து ரொம்ப ஒருத்தரெல்லாம் ரொம்ப ஜெல்லாக மாட்டேன். அந்த படத்தோட முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நாங்கள் அப்படி போயிடுவோம். அப்படியே அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் கொள்வோம். ஆனால் ஒரு ஆத்மார்த்தமா இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் வந்து இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய வேறு எதுக்குமே கிடையாது. ஒரு வாழ்க்கைய சொல்லுவார், அவர் வாழ்க்கையை சொல்லுவார், எப்படி வாழணும்னு சொல்லுவார். நான் ஜீரதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும். அன்னைக்கு பொங்கல் வருது, அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பொங்கல் வருது. அந்த பொங்கலுக்கு இவர் வந்து 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்கள்ல. அந்த ஆதிவாசிகளை வாழக்கூடிய அவங்களே கூட்டு வந்து டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் நடிக்க வச்சார். ரொம்ப ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள், எத்தனை பெண்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, குழந்தைகள் எல்லாருக்கும் இவர் வந்து ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொரு உதவி செய்யணும், அது மற்றவங்க ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றத நான் வந்து நிறைய பார்த்து மிரண்டிருக்கேன், வியந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்றன்னா, இப்ப அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதுல காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையா பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா அப்படி பண்ணா கூட சில யாராவது அவதூறா பேசிடுவாங்களோ, அந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது தப்பா சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க. அது வந்து நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியா இருப்பார். அதனாலதான் என்ன சொல்றாங்க, நீ நல்லது பண்ணுமா உன் கையாலேயே நீ பண்ணு. இப்போ இப்போ வந்து நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ அப்படியே போய் கஷ்டப்படுற ஒருத்தங்க வந்து இங்க மனு போடுறாங்க. இவரு நடுவுல ஒரு ஊடகமா இருந்து இவர் பண்ற சேவையை நிறைய பண்றாரு. பட்
ஒரு தனி மனிதனா ஒருத்தர் பண்றதை விட ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும், எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இந்த முயற்சியை நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இவர் என்ன பண்ற, வாங்கி என் அக்கௌண்ட்ல விடு, நான் கொண்டே செய்யறேன். அப்படி செய்யல, நான் என் அக்கௌண்ட்ல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்கறத கொடுங்க, இந்த இவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த நீங்க செய்யணும்னு நினைக்க அந்த இவங்களுக்கு செய். அப்படி நேருக்கு நேர கை கட்டுறாரு. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி, தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் தம்பி. சோ இவ்வளவு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள் இருந்து ஒரு ஒரு பெரிய 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 பிசினஸ் மேன்கள் இருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி, டாக்டர்ஸ் சார் சொன்னார், இது மாதிரி மாஸ்டர்ஜி சொன்னார், இந்த மாதிரி எத்தனை பேர் இதுல பங்கெடுத்துக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணும்ன்ற எண்ணம், நல்லது இன்னைக்கு உழைப்பாளர் தினம், அந்த உழைப்பாளர் தினத்துல உழைச்சு வந்த காசை வந்து மாஸ்டர் வளர்த்து விட்ட பசங்களே இன்னைக்கு அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று, ஏன்னா 20 வருஷம் சேவைங்க, சும்மா எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது, 20 வருஷம் சேவை. அது வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, நாங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணு வந்து நிக்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. இது வந்து உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்க்கும் போதுதான் எனக்கே ஒரு இது வச்சு, என்னடா மாஸ்டர் அடிக்கடி கோயில் கூட்டு போவாரு, சாமி சாஸ்திராக சாமி கும்பிட வைப்பாரு. அதெல்லாம் எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றத்தை, எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கி இருக்காரு. அது என்னன்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய பிளெஸிங், அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமா வந்து நின்று இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையாவே நான் சொல்லும் போது அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு மனசுல ஒன்று தோணுச்சு, மாஸ்டர்ஜி நான் ஒரு பெரிய சமூக சேவன்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன். எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு, எனக்கு ஆண்டவன் கொடுத்த திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போறது எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம். ஆனா அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளா நம்மளால டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இந்த பயணத்துல நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் சொன்னேன். ஏன்னா இது என்ன அப்படின்னா, சரி நம்ம இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது 4 பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும், 4 பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படி. இப்ப மாஸ்டர் இல்லாம கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் வந்து கிருபானந்தவர் யார் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து எதை செய்யணும்னா, பசுமாடு பூரா உடம்பெல்லாம் இது இருந்தாலும் பால் வேணும்னா மடியில இருந்தாண்டா கறக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில. அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டா வச்சு அவரே ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பெரிய மூலதனமா போட்டு தன் சம்பாதித்த மூலதனத்தை போட்டு பண்றாரு. ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்துல சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு, ஏழை வந்து சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும், முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும், படிப்புக்கும், அவங்களுடைய கல்யாணத்துக்கும், அவங்களுடைய விவசாயத்துக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆபரேஷனா இருக்கு, என்னென்னமோ உதவிகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும். நீ அதுல இருந்து ரொம்ப உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் சொன்னேன். அப்ப நான் என்ன சொன்னேன், மாஸ்டர்ஜி நான் ஒரு ஆரம்பமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் மாஸ்டர்ஜி, அதை நீங்க அதுக்காக இதோட முடியும் இல்லை, நீங்க அதுக்கப்புறமும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா செய்யறேன் மாஸ்டர். மே 1ஆம் தேதி மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோட நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னுடைய அவருடைய பயணத்துல நான் சின்ன ஓரமா அப்படி ஜாயின் பண்ணிட்டு போறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இந்த இந்த இது இந்த 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 நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பணத்தை நான் அவர்கிட்டே கொடுக்குறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், நீங்க வந்து உங்க கையால நேரம் செய்யுங்க, அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, மாற்றத்தில் மாற்றம் இல்லாம மாற்றத்தை செய்ய வேண்டும். கண்டிப்பா வரேன் மாஸ்டர்ஜி. டேட் இப்ப நான் சொன்ன வார்த்தை வந்து உறுதியானது. டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஏதாவது ஷூட்டிங்னால அது தள்ளி கிள்ளி போகலாம். அது வந்து 1 மாசத்துக்குள்ளேயோ இன்னும் 2 மாசத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்தப்படும். அது என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளா இருக்கோ அந்த டேட்டோட நான் என்ன சிங்க் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன். இது என் வார்த்தையை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினத்தன்று இந்த நல்ல ஒரு விஷயத்தை, இந்த ஒரு நல்ல ஒரு உணவை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டு
பல ஏழைகள், பல 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 கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள், கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த பல முகங்கள்ல சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணர்வை பரப்புவதற்கும் இன்னைக்கு நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இருக்கல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். மாற்றத்தில் இணைந்ததற்கான ஐடி கார்டு அவர்கள் இப்போது பெற்றுக்கொள்வார்கள். எஸ் சி சூர்யா சார். அறந்தாங்கி நிஷா. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாரன்ஸ் அண்ணா முதல் முறையா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரா போய் உட்கார்ந்தோம். போய் முதல் முறையா உட்காரும் போது அவர் ஒரு நடிகராகவும் நான் அவரை பார்த்தல, நம்ம திரைப்படத்துல பாத்திருக்கோம்ல, அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன். ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் உடன்பிறப்பு மாதிரி. ஆக்சுவலா 2 பேருமே அப்படிதான் இருக்கோம். அந்த போட்டோ எடுத்து போய் எங்க அம்மாட்ட காமிச்சேன். நான் பெத்த புள்ள மாதிரியே இருக்கேடி பண்ணாங்க. அம்மா, அவர் நீங்க பெத்த புள்ள இல்ல, இந்த உலகத்துல எல்லாரும் பெத்த புள்ள மாதிரிதான் அவர் இருக்காரு. அது கண்ணனி அம்மா உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அந்த மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். மாற்றம் நிறைய சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது. அதுதான் உண்மையான விஷயம். பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணணும்டா, விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் யாருமே திரும்பி பாக்குறது இல்லையோ என்னவோ தெரியல. பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்ல. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஒண்ணும் இல்ல. நீங்க கிராமங்கள்ல போய் தெருவோரத்துல ஒரு கீரை கட்டி எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபானா அந்த பாட்டி 1/2 மணி நேரம் திருட்டு போவான். 10 ரூபாயான்னு. ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம். அது வேற பிரச்சனை. ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்திலேயே வெளுக்கக்கூடாத சாயம் 2 இருக்கு. நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது, விவசாயம் வெளுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். சோ விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு? முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, கிராமமா போகணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும், அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும். அண்ணா கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம். ஏன்னா நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே. அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க. அது சத்தியமான உண்மை அது. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுதா அப்படின்னு கேட்டேன். இல்லடா, அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க. அது என்ன விஷயம்னு, கல்வி வேணும், கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கா இருந்தது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு. அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான். வள்ளுவன் ஏகப்பட்ட குறள் எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன். இந்த குறளை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது. வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான். இந்த குறள்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா, நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம். அதுக்காகவே நீ படிச்சுட்டு போன. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அண்ணா ஏன் துணையே உனக்கு தேவையில்ல, நீ படிச்சுனா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான். நான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன். அது எப்படி, அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வர்றீங்களே, மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும். ஃபாஸ்டா போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அவன் இப்படி மேல ரைஸ தூக்கி போடும் போது நான் மேல பார்ப்பேன், பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு. எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், நம்ம எப்படி வாழ்றோம், இதை விட பெரிய குடும்பம். நேத்து கோவிஷீல்டு பத்தி ஒரு விஷயம் வந்தது. எங்க மாமியார் எனக்கு போன் பண்ணது, நீ கோவிஷீல்டு தானே பாட்ட. ஆண்டவா, இந்த நேரம் பார்த்து நீ போன் பண்றேன்னு அவ்வளவு பயம். மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வளரக்கூடிய பிள்ளைகள், குழந்தைங்களுக்கு எல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்கு. நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம். இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு அளவுதான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு
இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வருது, சுகர், ஏகப்பட்ட விஷயங்கள். கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைல தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம். ஒரு 100 குழந்தைகள்ல 4 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம், எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க, சொல்லிக் கொடுங்க. பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க. சோ மருத்துவம் ரீதியாக லாரன்ஸ் அண்ணா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன். முடியாத குழந்தைகள், வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா, என்னுடைய குழுவா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தேடி 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 உதவி செய்வோம். பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார், அங்கே 2 கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமா தான் பாக்குறாங்க. அது குறிப்பா என்ன மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உனக்கு கொடுப்பேன், இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா பண்ணணும்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா கண்டிப்பா நான், ஏன்னா இப்ப வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ, நான் பட்டிமன்ற பேச்சாளர், விஜய் டிவில வேலை பாக்குறோம், அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னு. இல்லடா அதுவே போதும், 1 ரூபாய் கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லி ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். தான் எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நிறைவா நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். பணம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னதானம் சொல்லுவாங்க, பணம் கொடுத்த என்ன தானம், ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க. அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம். நீ நல்லா பண்ற, நீ நல்லா இருக்க, நீ சூப்பரா இருக்க. அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ், ஒரு மீன்ஸ் அனுப்பிச்சிருந்தான், ஆஹா அறந்தாங்கி நிஷான் பார்த்தா ஆயா தாண்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குன்னு. ஏண்டா இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப்ல போய் நிக்க முடியும்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க. அதை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு, இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது, எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நாங்கெல்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குனராகி இன்றையோடு 25 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இயக்குனரா, நடிகரா, எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம். இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகரா வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் இவங்க பேசுகிறத பார்த்து. என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எம்எல்ஏனா அரசியல் நினச்சிடாதீங்க, கோத்து விட்றாதீங்க தலைவா, இது ஒன்லி சேவை மட்டும்தான். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சேவையை பார்த்து, இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன், உங்கள் ஊரில் வச்சு, உங்கள் ஊரில் அந்த டிராக்டரை வைங்க. அந்த டிராக்டரை நீங்கள் யாரெல்லாம் ஒரு ஆள் பயன்படுற மாதிரி வைக்காதீங்க. எத்தனை விவசாயிங்க வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துகிட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம். அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இங்கே வந்திருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ராகவேந்திரா வேண்டிக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த மாற்றம் எனக்கே தெரியாது. நான் யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன், சாமி மாற்றம் வந்து லாரன்ஸ் என்ன எதுவும் ஷாக் ஆகிடுச்சு. சரி, அப்புறம் லாரன்ஸ் ஃபோன் கூட நான் போட்டு பேசலை, அவரே வந்தார் வீட்டுக்கு. என்னப்பா நடக்குது அப்படின்ட்டேன். என்னம்மான்னாரு. என்ன மாற்றம்னு வருது, எதுவும் சொல்லலையே என்கிட்ட. சிரிச்சுட்டே தலையாட்டினார். தெரியாமல் அவனுக்கு கொஞ்சம் எதுவுமே அவர் சஸ்பென்ஸாக தான் எனக்கு சொல்லுவார். அதனால் சரி அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன். இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே அதிர்ச்சி ஆகி போச்சு. அப்புறம் இங்கே வர வச்சார். இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு. என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி பண்ணுவார், நல்லா தெரியும். ஆனால் இது பெரிய ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இது அப்படியே இருக்கணும், சேவையாகவே இருக்கணும். அரசியல் மட்டும் ஆக்கிடாதப்பா. மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கு ரொம்ப ஆசை விவசாயிங்கெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப குடிசையிலையும் தகர வீட்லையும் கஷ்டப்படுறாங்க, அங்கங்கே ரோட்ல எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை. அது என் பிள்ளைய நிறைவேறிடுச்சு. நான் ரொம்ப பேசி பழக்கம் இல்லை மேடையில். என் குழந்தையும் நீங்கள் இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆள் ஆக்கணும் சேவையில். ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன். அது மக்கள் நல்லா இருக்கணும். காலையில் எழுந்தவொடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன். பூமி மாதா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ, மக்களை எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி. அப்புறம் தான் என் காலை தரையில் வைப்பேன். கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன். குனிஞ்சு கையை வச்சு பூமி மாதாவை வேண்டிப்பேன். அப்புறம் 5 பஞ்சபூதங்களும் எங்களை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். ஆனால் தெய்வம்தான், சாமி வணங்குங்க, தெய்வம்தான் நம்மளுக்கு. அவங்கள மறக்கவே கூடாது. அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம், நல்ல மேலே வரும். என் குழந்தை இன்னும் தீர்க்காயுசோடு இருந்து எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை. இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னை சார்ந்த இந்த ரோசின்றவங்க எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன். என்னம்மா ட்ரஸ்ட் நடத்த முடியல, ஒன்றும் முடியல, கஷ்டமாக இருக்குதுமான்னு. அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைவேறன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் என்னுடைய சந்தோஷம். வணக்கம் அம்மா, உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம்மா. இதுக்கு கருவே நீங்கள் தான். அண்ணாவோட விஷனை உருவாக்கின அம்மாவுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்தல எல்லாரும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம யாரோ ஒருத்தங்க போட்ட விதையிலேருந்து தான் நமக்கு சில நாலேஜ் நம்மளுக்கு வரும், சில டிசிப்ளின் வரும். அது லாரன்ஸ் அண்ணங்க அவங்க அம்மா கிட்ட வந்துங்கிறது ஆத்மார்த்தமாக சொல்கிறாரு. லவ் யூமா, தேங்க்ஸ்மா, தேங்க்யூண்ணா. ஆக்சுவலி எனக்கும் லாரன்ஸ் அண்ணாக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்கு, ரொம்ப வருஷமா. நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய புரட்சியை ஐ வுட் சே. அதுக்கு அண்ணனோட சப்போர்ட் பெரிய லெவலில் இருந்தது. அதில் நான் அப்போ சின்ன பையன், அப்போ ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு நான் மெரினா பீச்சில் அண்ணனை பார்த்தேன், மாஸ்டர் பார்த்தேன். அப்போ இவங்களோட மேனேஜர் தான் ஒருத்தர் நம்ம மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. டைரெக்டாக மீட் பண்ண முடியல சார். அப்போ நான் ஒரு ஷெஃப் சார், இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்குது. நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன், எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. நான் ஏதாவது இதில் பங்கெடுத்து ஏதாவது இதோட வெற்றிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், ஆத்மார்த்தமா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணேன். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, மேனேஜர் நம்பர் மட்டும் வாங்கிட்டு நான் சொல்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்தாங்க பயங்கரம். அப்புறமா ஒரு நாள் ஜல்லிக்கட்டு நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மேனேஜர் சார் ஆஃபீஸ்லேருந்து, சாரோட ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கூப்பிட்டுருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் ஷெஃப் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. சரி, எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். சார் பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப நர்வஸாக தான் போனேன் அவரோட ஆஃபீஸ்க்கு ஆக்சுவலி. அப்புறம் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் பண்ண போகிறோம் ஷெஃப் அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு பெருசாக ஒரு கேக் ஒன்று பண்ணலாம் சார், ரொம்ப ஒரு கொண்டாடும் விதத்தில் ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் சார், இது பெரிய ஒரு எஃபர்ட் அப்படின்னு. சார் வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஒரு உறுதுணையாக இருந்த மாஸ்டர் அதை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. தட் இஸ் ஒன் திங். இப்போ மாற்றம் ஒரு பெரிய முயற்சி மாஸ்டர் சார். அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் சார்கிட்ட அணுகியிருந்தேன், அவங்க டீம்கிட்ட. நான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் இந்த இனிஷியேட்டிவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் முக்கியமாக என்ன நினைக்கிறேன்னா, உணவுங்கிறது நாவின் சுவை அறிந்ததுதான் சமையல். நம்ம இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுவையான உணவு சாப்பிட்ருக்கலாம், நான் சாப்பிட்ருக்கலாம், இங்கே இருக்கிற எஸ்ஜே சூர்யா சார் சாப்பிட்ருக்கலாம், நிஷாக்கா. அங்கே வில்லேஜில் ஒரு குக்கிராமத்தில் அந்த நாக்கு அந்த சுவையை குழந்தையிலேருந்தே பார்க்காத ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு மக்கள். நான் மாஸ்டர் சார்கிட்ட போய் பார்த்து பேசும்போது மீட்டிங்கில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்கள்
பார்த்துருக்கலாம் சார் அனுபவத்தில். பட் குழந்தைங்களுக்கு அந்த சுவையான உணவை என் கையால் சமைச்சு கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சார் ஆஸ் அ ஷெஃபா அப்படின்னு சொன்னேன். உடனே அண்ணன் சொன்னாரு, மாஸ்டர் சொன்னாரு, சரி ஷெஃப் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம், வில் பி வித் யூ அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணாரு. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் மாற்றம். அண்ட் த என்டையர் யங்ஸ்டர் கம்யூனிட்டி ஃபேன்ஸு எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு வணக்கம் என் சைட்ல இருந்து. ஏன்னா எல்லாரோட ஒரு டீம் எஃபர்ட் தான். அதான் 1000 பேர் சேர்ந்தாதான் தேர் இழுக்க முடியல, அது மாதிரி இங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு முயற்சிக்கு எல்லாரும் உறுதுணையா வந்து நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கீங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ லாரன்ஸ்னா. தேங்க்யூ. லவ் யூ சார்.